வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உத்தரவினை இந்திய உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. என்ன தேவையின் அடிப்படையிலே என்ன காரணத்திற்காக மனுக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட்டனவோ அதில் உள்ள ஷரத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. அந்த உத்தரவின் அடிப்படையிலே ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்த 3வது நீதிபதி அவங்கள பதிலாக உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி திரு எம் சத்யநாராயணன் அவர்களை நியமிச்சிருக்கிறாங்க. வழக்கினை எவ்வளவுக்கு விரைவாக நடத்தி முடிக்க முடியுமோ தீர்ப்பினை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. உங்களுடைய தரப்புல வாதத்துல என்னென்ன சொல்லப்பட்டுன்னு சொல்லுங்க. அதாவது எங்கள் தரப்புல அடிப்படையில் நாங்க அந்த கிரவுண்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த மனுவில் நாங்க குறிப்பிட்டிருந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்ன காரணத்திற்காக நாங்கள் உச்சநீதிமன்றம் அணுகிறோம். ஏற்கனவே காலதாமதமாகிவிட்டது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அந்த சட்டத்தின் அடிப்படையில் எந்த ஒரு தொகுதியும் காலியாகிவிட்ட நாளிலிருந்து 6 மாதத்திற்குள்ளாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தற்போது கிட்டத்தட்ட 10 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆகவே இந்த வழக்கினை உச்சநீதிமன்றமே எடுத்து நடத்தணும் அப்படிங்கறத நாங்க மனுக்களை குறிப்பிட்டிருந்தோம். இது தவிர 3வது நீதிபதி தொடர்பான விஷயங்களை குறிப்பிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதையெல்லாம் கவனமாக கருத்தில் கொண்ட உச்சநீதிமன்றம் அதை படித்து அந்த ஆவணங்களை தெரிந்து கொண்டு இந்த வழக்கின விரைவான ஒரு நீதி எட்டப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் இங்க மனுக்கள் சரத்துக்கள் இருக்க வலிமையை உணர்ந்து கொண்டு மற்றும் வாதங்களையும் உணர்ந்து கொண்டு உடனடியாக தீர்ப்பு கொடுக்கணும் ஒரு மூத்த நீதிபதியான ஒருத்தரை நியமிச்சிருக்கிறாங்க. ஆனா உங்களோட கோரிக்கை 2வது கோரிக்கை உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தது. அதை உச்சநீதிமன்றம் நிராகரித்து விட்டது என்பதற்கு பதிலாக உயர்நீதிமன்றம் எதனால் தாமதம் ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் மனுவில் குறிப்பிட்டிருந்தோம். அதை ஒரு அபிடவிட்டா போட்டு அதை பற்றி நீங்க வலியுறுத்துவதில்லை அப்படிங்கறத நீங்க ஒரு மனுவா போட்டுக்கங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறது. அதாவது ஒரு மனு போட்டவனே இந்த மனு டிஸ்மிஸ் அப்படிங்கிறது பின்னடைவு. அப்படி இல்ல, அவங்க ஒரு நீதிபதி பெயரை சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்ன நோக்கத்துக்காக நாங்க தாக்கல் செய்தோமோ இங்க முதலமைச்சரும் துணை முதல்வரும் இதுல தனது அதிகாரத்தை வரம்பிற்கு மீறி செயல்பட்டு எங்களுக்கு எதிராக செயல்பட முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் வாதமாக வைக்கப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் அதை பொறுத்த வரைக்கும் அந்த மனுவில் இருக்க சில விஷயங்களை நீங்க பின்வாங்கிடுங்க, அதை வலியுறுத்துவதில்லை, ஒரு அபிடவிட்டா தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த அடிப்படையில் ஒரு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலோடு ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்த நீதிபதியை அதை எடுத்துட்டு தவிர்த்து விட்டு புதிதாக உச்சநீதிமன்றமே ஒரு நீதிபதியை கொடுத்திருக்கும் போது எங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு தீர்ப்பு. அப்ப ஏற்கனவே நியமனம் செய்யப்பட்ட நீதிபதி விமலா நீங்க விமர்சனம் செய்றீங்க. ஒரு நீதிபதி மேலே இது மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு பழியை சுமத்துவது இது சரியானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க கேக்குற கேள்வி இப்போ டைரக்டா ஜுடிஷியரிக்கு அகைன்ஸ்டா கேக்குறீங்க. இல்ல நீங்க கேட்கல. இல்ல நீங்க இப்போ உள்ள இருந்தீங்க நீதிபதி என்ன வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் தான் நீங்க முதல் கோரிக்கையை வச்சீங்க. அப்படின்னா அந்த நீதிபதி நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்ற ஏத்துக்கலாமா? இல்ல நான் அப்படி சொல்லவும் இல்ல. இன்னொன்னு நீங்க உள்ள இருந்தீங்க, ஜட்ஜ் என்ன சொன்னாங்க நீங்க பாத்தீங்க. அப்படி சொல்லப்பட்டதுக்கு பிறகும் கூட நீதித்துறையை சார்ந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கணும்னு சொல்லும்போது ஒரு வழக்கறிஞராக நான் யோசித்து அது அவசியம் நான் சொல்றேன். ஏன்னா உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்ட பிறகு ஒரு வழக்கறிஞர், ஒரு சாதாரண வழக்கறிஞர் நான் என்ன சொல்ல போறதுல நீங்க உள்ள கவனிச்சீங்க என்ன சொன்னாங்கன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த நீதிபதியை பொறுத்த வரைக்கும் எந்த நீங்க சொல்வது போல தகுதியற்றவர், இவர் சரியானவர் அல்ல அப்படிங்கிற விஷயங்களை நாங்க சொல்லவே இல்லை. அப்படிதான் தப்பு. அந்த வாதமும் கிடையாது, மனுவில் அந்த சரத்தும் கிடையாது. ஆனால் இந்த நீதிபதி நியமிச்சதனுடைய நடைமுறையை நாங்க பேசியிருந்தோம். அந்த நடைமுறையை ஏற்றுக்கொண்டு உச்சநீதிமன்றம் ஒரு புதிதாக ஒரு நீதிபதியை மூத்த நீதிபதி வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இதுல உள்நோக்கம் கொண்டது நீதிபதி விமர்சனம் பண்றோம், அதுக்கு நான் ஆளும் கிடையாது, அந்த 17 எம்எல்ஏகளும் அதுக்கு பொறுப்பும் கிடையாது. இந்த நீதிபதி உங்களுக்கு இந்த வழக்கினுடைய விசாரணையை சரியாக நடத்தி உங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்குவார் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? அதாவது உச்சநீதிமன்றத்தை நம்பி நாடி கடைசி புகலிடமாக ஒரு வழக்கறிஞராக வழக்குகளை நம்பக்கூடிய 17 கட்சிக்காரர்களுக்கு நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நம்பி வந்திருக்கோம். உச்சநீதிமன்றம் விசாரித்து எதிர்த்தரப்பையும் கேட்டுவிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அப்படிங்கிறப்போ நாங்கள் சட்டத்தை நம்புகிறோம். உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி நீதியரசர் திரு எம் சத்யநாராயணன் அவர்கள் சரியாக நடத்தி ஒரு சரியான உத்தரவை பிறப்பிப்பார் நாங்கள் நம்புறோம். இன்னொரு நீங்க அபிடவிட் ஃபைல் பண்ணிருந்தீங்க. 6 மாசம் கழிச்சுதான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியிடப்பட்டது. அதாவது விசாரணை முடிவடைந்து 6 மாதத்திற்கு பிறகுதான் தீர்ப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அபிடவிட்ல ஃபைல் பண்ணிருக்கீங்க. இதுக்கு நீதிபதி ஒரு கண்டனம் தெரிவிச்சாரு. ஏன் இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு அபிடவிட் பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு 2 இடங்கள்ல கிரவுண்ட்ஸ்லையும் சரி பெட்டிஷன்லையும் குறிப்பிட்டிருக்க விஷயங்கள்ல சரியாக தேதியை குறிப்பிட்டு நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். அதாவது பொதுவாக இது டிசம்பர் மாசத்துல நவம்பர் மாசத்துல ஒத்தி வைக்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்னு நான் சொல்ல. ஆனால் நாங்கள் சொல்லப்பட்ட விஷயம் எத்தனாம் தேதி ஜனவரி மாசம் தேதி வச்சதுங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம்.
ஒரு இடத்துல சரியா சொல்லியிருந்தோம், இன்னொரு இடத்துல தவறுதலா வந்து விட்டது. அந்த இடத்துல இருக்க விஷயம் என்ன அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளாக தேர்தல் நடத்தப்படணுங்கிற அந்த பேராகிராஃபோட சேர்ந்து வந்துருச்சு. அதற்கான உரிய விளக்கம் கொடுக்கப்பட்டது. ஆனால் நீதிபதி கண்டனம் தெரிவித்தார் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே வந்து இந்த உத்தரவு எதுவும் கிடையாது. நீதிபதிகள் கம்ப்யூட்டர் கிடையாது அப்படின்றதையும் விஷயத்தை சொல்லியிருக்காங்க. உடனடியாக தீர்ப்புகள்லாம் வழங்க முடியாதுன்னு. இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கணும், நீதிபதி சத்யநாராயணன் நியமிச்சு அதற்கு பிறகு விசாரணை நடந்து அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு வரும். எவ்வளவு விரைவா இந்த தீர்ப்பு வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல, பொதுவா நான் ஒரு வழக்கறிஞரா சொல்லிடுறேன் சார். என்ன உத்தரவு பிறப்பிச்சாங்களோ அதை பத்தி மட்டும் நம்ம பேசக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்குன்னு ஆசைப்படுறேன். உள்ள என்னெல்லாம் பேசினாங்க, மூச்சு விட்டாங்க, அதெல்லாம் சொல்றதுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சு வச்சுங்க. அதுக்கான பதில் அது கிடையாது. என்ன சொல்றாங்க, விரைவா பண்ணணும் அப்படின்னாங்க. ஏதாவது சொன்னாங்களா? விரைவா நடத்த வேண்டாம், இன்னும் 3 வருஷம் நடத்தினா சொன்னாங்க. எவ்வளவு விரைவாக நடத்த முடியுமோ அவ்வளவு விரைவா நடத்துங்க இருக்காங்க. ஆகவே விரைவான ஒரு நீதி, சரியான ஒரு நீதி 17 எம்எல்ஏக்கள் தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இன்று தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள்ல உரிய நீதி கிடைக்கும் நாங்க நம்புறோம். மொத்தம் 18 எம்எல்ஏக்கள். இதுல வந்து தங்க தமிழ்ச்செல்வன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யல. அதுக்கு என்ன காரணம்? அவர் வந்து இந்த 17 எம்எல்ஏக்கள் இருந்து மாறுபட்டான ஒரு கருத்தை தேர்தலை நான் சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை வைத்து பார்க்கும்போது அந்த 18 எம்எல்ஏக்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு தெரியுது தெள்ள தெளிவா. அதாவது ஒரு விஷயம், இது அரசியல் சம்பந்தமான கேள்வி, அதற்கு உரிய தலைவர்கள் பேசுவாங்க, சம்பந்தப்பட்ட பேசுவாங்க. ஆனா நான் சொல்றேன் கேட்டுங்க, தங்கம் தமிழ்ச்செல்வன் அவர்களுமே இந்த வழக்கினை பற்றி நன்றாக தெரிந்து என்னங்கிறத தான் தெரிஞ்சிருக்கிறாரு. அவர் முடிவெடுக்க தாமதமாகின்ற ஒரு தருவாயில தான் நாங்க போட்டிருக்கோமே ஒழிய, திரு தங்கம் தமிழ்ச்செல்வன் அவர்களும் இதற்கு உடன்பட்டவர் தானே ஒழிய, என்னை பொறுத்த வரைக்கும் 18 எம்எல்ஏக்களுக்குள்ள எந்த விதமான பிளவோ எதுவும் கிடையாது. அரசியல் ரீதியான கருத்துக்கள் அவங்ககிட்ட கேளுங்க.